நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் காங்கிரஸும் திமுக மட்டும் அந்த சீட் ஷேரிங்க ஃபைனல் பண்ண வேண்டியது இருக்கு. மற்ற எல்லா கட்சிகளோடும் தொகுதி உடன்படிக்கை எல்லாமே நிறைவடைந்து விட்டது. விசிகாவுக்கு 2 இடங்கள், மதிமுக 1, IUML 1, CPI CPM தலா 2 என்று ஃபைனல் ஆயிருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி முழுமையாக நிறைவடைந்து விட்டது. காங்கிரஸ் வருவது என்பது இனி ஒரு ஃபார்மாலிட்டி தான். காரணம், பொதுவாக தேசிய கட்சினா தேசிய மேலிடத்திலிருந்து டெல்லிக்காரங்க வந்து கையெழுத்து போடணும். அது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. எனவே அவர்களது வசதிக்கு ஏற்பதான் அந்த நேரம் அமையும். மற்றபடி நமக்கே தெரிந்ததுதான். இப்ப எல்லாருக்குமே கிட்டத்தட்ட போன தடவை என்னவோ அது 2019 என்ன ஒதுக்கீடோ அதே எண்ணிக்கை தான். அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கும் அதே எண்ணிக்கை தான். கமல் தான் என்ன ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. தவிர திமுக கூட்டணி இருக்கிறாரா சார்? அதாவது உண்மையான பிரச்சனை என்னவென்றால், கமல் வந்து கோயம்புத்தூர் கேட்கிறாரு. ஆனா அவர் வந்து ஒரு ஸ்டார், அவர் எங்க வேணாலும் நிக்கலாம். சிபிஎம் வந்து கோயம்புத்தூர் ஒரு பாரம்பரிய தொகுதி. அதுபோக சிபிஎம்முக்கான ஓட்டு வங்கி அங்கதான் இருக்கு. அது குறிப்பாக தொழிலாளர் தோழர்கள் நிறைந்த ஒரு பகுதி. இப்போ சிபிஎம் நிக்காம கமல் நின்னா எந்த அளவுக்கு அவங்க வேலை பார்ப்பாங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. திமுக கூட கொஞ்சம் கடினமாக உழைச்சிடலாம். ஆனா உண்மையாவே வெற்றி தோல்வி என்பது தொழிலாளர்கள் நம்பி. அது போக கோயம்புத்தூர் அந்த ஒரு காஸ்மோபாலிட்டன் நேச்சர், அவரு கமல் ஏன் அதுல பிடிவாதம் காட்டுறாருன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. அவர் வந்து கோயம்புத்தூர்ல நின்னாலும் ஒண்ணுதான், திருநெல்வேலியில நின்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? வேற கம்யூனிட்டி ஓட் பேங்கோ அப்படி எதுவுமே அவருக்கு கிடையாது. கட்சிக்கும் வந்து அவரு துவங்கி இது வரைக்கும் அவர் வந்து ஓட்டு சதவீதம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கோயம்புத்தூர்ல போன தடவை வந்து மகேந்திரன் இருந்ததுனாலதான் கொஞ்சம் அந்த ஓட்டு வந்துச்சு. இப்ப அவர் திமுகல இருக்காரு. அப்படி இருக்கும்போது கமலை பொறுத்தவரையில் அவர் வேறு தொகுதியை கேட்பது அவருக்கான அந்த கூட்டணி இடத்தை உறுதி செய்யும். அப்படி இல்லை காங்கிரஸ் அந்த அதுல வந்து அவங்களுக்கு ஒரு தொகுதி அப்படின்னு வச்சா, காங்கிரஸ் கோயம்புத்தூர் கிடையாது. அப்போ எப்படி அவங்க கோயம்புத்தூர் கொடுக்க போறாங்க இவருக்கு? சரி, திமுக கூட்டணியோட உடன்பாடு வைத்தால் அது வந்து ஒரு மேஜர் பார்ட்னரோட உடன்பாடு வைப்பதற்கு சமம். காங்கிரஸ் கூட்டணியோடு உடன்பாடு வைத்தால் அது உள் ஒதுக்கீடு தான். கூட்டணிக்குள் கூட்டணி அப்படிதான். எனவே கமல் அந்த பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் இருக்காது கமலுக்கு. ஆனா அந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்ள கமல் தவறுகிறார் என்பது என் கருத்து. ஓகே, எனக்கு ஒரு குழப்பம் சார். இப்ப கமல்ஹாசன் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறாரா, இல்ல ராகுல் மூலமா காங்கிரஸோட கூட்டணி வைத்து இங்க உள்ள வர்றாரா? இது இந்த உள்ஒதுக்கீடு ஃபார்முலா தமிழ்நாட்டுல ரொம்ப புதுசா இருக்கே சார். இல்ல, முன்னாடி இருந்திருக்கு. ஜனநாயக காங்கிரஸ் வந்து சிதம்பரம் வச்சிருந்தப்ப அவர் வந்து திமுக கூட்டணியில இடம் பெறும்போது அங்க பிஜேபி இருந்தது. அவர் வந்து அது கொஞ்சம் அவருக்கு தயக்கம். சிதம்பரத்துக்கு வந்து பிஜேபி கூட்டணியில இருக்கிறதோட நேரடியா கூட்டணி வைக்கும்போது தயக்கம். அதனால அவர் வந்து உள் ஒதுக்கீடு ஃபார்முலாவை அவர் பின்பற்றி இருக்கிறாரு. உள் ஒதுக்கீடு ஃபார்முலா இருக்கிறது தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு பிரசன்ஸ் இருக்கணும். இப்போ ஜனநாயக காங்கிரஸ்னா அது காங்கிரஸ் கட்சி தான். அது சிதம்பரத்தை வந்து நீங்க எந்த பேர்ல அழைச்சாலும் கடைசியில் அவர் காங்கிரஸ்காரரா தானே இருக்க முடியும். மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சொன்னாலும் திருப்பி காங்கிரஸ் ஓட்டு வங்கி தானே அது. இப்ப கமல் அப்படி இல்லைல்ல. கமல் வந்து ஆரம்பத்துல அவரு 2 கட்சிகளுக்கும் மாற்றுன்னு கிளம்பி வந்தவர். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னு கிளம்பி வந்தவர். 2 தேர்தலையும் அப்படியான ஒரு இதுலதான் சந்திச்சாரு. கோயம்புத்தூர் எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சில போன தடவை அவர் நிற்கும் போது அது வந்து ஒரு ஸ்மால் அர்பன் கான்ஸ்டிடுவன்சியா மாறிடும். சென்னையில ஒரு அர்பன் கான்ஸ்டிடுவன்சில நின்னா ரீச் பண்றது எல்லாமே ஈஸி. ஆனா ஒரு எம்பி தொகுதின்னு வரும்போது இயல்பாகவே ரூரல் சைடும் அங்க சேரும். எவ்வளவுதான் கோயம்புத்தூர் மேஜர் டவுன் ஏரியா அதுக்குள்ள வந்தாலும் கொஞ்சம் ரூரல் வரும். அப்போ வந்து கமலோட டார்ச் லைட் சின்னத்தை அங்க கொண்டு போய் சேர்க்கறது, இதுல எல்லாம் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எல்லாருமே, என்னன்னா பிஜேபியை வீழ்த்தியே ஆகணும். அப்போ
அதுக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில வந்து நீங்க தியாகம் பண்ணித்தானே ஆகணும். எஸ். அப்போ நீங்க பிடிவாதமா இருப்பீங்க. ஆனா வந்து ஒரு மேஜர் பார்ட்னர் திமுகவோ, ஃபார் தட் மேட்டர் அண்ணா திமுகவோ அவங்க வந்து இறங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சரியானது இல்லை. அந்த அளவுக்கான அரசியல் தியாகம் கமலஹாசன் என்ன பண்ணியிருக்காரு? ஓகே. அந்த கேள்விக்கு ஒரு விடை வேணுங்களா? ஆனா தொடர்ந்து தீவிரமான அரசியல் செயல்பாட்டிலையும் பாஜகவை கொள்கை ரீதியா எதிர்ப்பதிலையும் முன்னணியில இருக்கக்கூடிய கட்சி விசிக. 3 இடங்கள் அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பேசுபொருளாக இருந்தது. ஆனா 2 இடங்கள் அப்படின்றதுதான் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் ஆகிவிட்டது. அறிவிப்பதுதான் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட தகவல் வருது சார். இந்த 2 இடங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவது இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ அதுல இன்னமும் வந்து சரியான உடன்பாடு கிடையாதுங்க. என்ன காரணம்னா இதேதான். இப்ப சிதம்பரம்ங்கிற ஒரு தொகுதி பானை சின்னம் 2019 ரொம்ப கடினமான வெற்றி தான். அந்த வெற்றி ரொம்ப நெருக்கட்டா தான் போச்சு. அதே விழுப்புரத்துல ரவிக்குமார் உதயசூரியன் சின்னம் ரொம்ப எளிதா இருந்தது வெற்றி. அப்போ எல்லா கட்சிகளுக்கும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இருக்கு. திமுகவுக்கு அதிகபட்சமான தொகுதிகளை வெற்றி பெற்று காட்ட வேண்டும்ல. ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிற அந்த அமைப்பே கூட ஒரு அம்பரல்லா அமைப்பு தாங்க. அது வந்து எக்ஸாக்டா நம்ம அலையன்ஸ்னு சொல்ல முடியாது. முன்னாடி ஜனதானா அது அலையன்ஸ். ஏன்னா ஜனதா கட்சியில எல்லாரும் அவங்கவுங்க ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஒரு சின்னத்துக்குள்ள வந்தாங்க. ஒரே காமன் மேனிபெஸ்டோ. வேட்பாளர் பட்டியலை வந்து ஒரே முறையாக அறிவித்தார்கள். இங்க அப்படி இல்லை. இங்க மாநில கட்சிகள் தான். தமிழ்நாட்டுல திமுக அறிவிக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி அறிவிக்கும். மேற்கு வங்கம்னா மம்தா அறிவிப்பாங்க. இப்படி வந்து மாநிலத்துக்கு மாநிலம் இங்க மாறுபடுகிற சூழ்நிலை. இந்தியா கூட்டணி என்பது கூட்டணின்னு சொன்னா கூட அது வந்து ஒரு அமைப்பு. ஒரு பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற ஒற்றை குடையின் கீழே, ஒற்றை பதாகையின் கீழே பல்வேறு கட்சிகள் இருக்கிற ஒரு அமைப்பு. பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு நோக்கம் இருக்கும், பல்வேறு மாநில அரசியல் இருக்கும். ஆனாலும் அந்த ஒற்றை நோக்கம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அதுல வந்து அவங்க இணையறாங்க. இப்படிதான் நம்ம பார்க்க முடியாது. அப்போ விசிகாவுக்கும் அந்த நிர்பந்தம் வருது இல்ல. பாரதிய ஜனதா எதிர்ப்பு. 3 தொகுதி வேணும், 2 தொகுதி தனி தொகுதி, 1 தொகுதி பொது தொகுதின்னு அவங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கான எண்ணிக்கை இல்ல. மொத்தம் இருக்கிறதே வந்து 39 40. அந்த 1 தொகுதி பாண்டிச்சேரி, அது வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப மீதி 39 தான். 39ல விசிகாவுக்கு 1 கூடனா அப்ப எல்லாருக்கும் அந்த 1 கூடங்கிற அந்த இது வரும்ல. அப்ப விசிகாவோட நாங்க குறைந்தவர்களா அப்படின்னு இன்னொரு கட்சி கேட்கும். எனவே இது வந்து கிட்டத்தட்ட இது எப்படி ஆயிருக்குன்னா எல்லாரும் அவரவர்களோட கடினமான நிலைப்பாடுகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற அந்த மீண்டும் அந்த ஒற்றை சித்தாந்தத்தின் கீழே வந்து இணைந்திருக்கிறார்கள். இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். சரி, இப்போ விசிகாவுக்கு பல இடங்கள்லயும் பல்வேறு மாநிலங்கள்லயும் கூட விசிகா இப்போது தொடர்ந்து போட்டியிட தொடங்கி இருக்கிறதுன்ற அடிப்படையில ஒரு ஒற்றை சின்னம் அப்படின்னு கேட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அத தேர்தல் ஆணையம் எப்படி கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒற்றை சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுக்கலாம். ஏனென்றால் பல மாநிலங்களில் போட்டியிடும் போது ஒரே சின்னத்தை கொடுக்கிற முன் உதாரணங்கள் நிறைய இருக்கு. அண்மையில் இந்த கரும்பு விவசாய சின்னம் கூட அப்படித்தான் திரு சீமான் கையை விட்டு போச்சு. ஒற்றை சின்னம் கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பிற மாநிலங்களில் விசிகாவுக்கு என்ன பெரிய பலம் இருக்கு? எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க? இனிமேல் தானே வளரணும். ஒரு கட்சி வந்து தன் சிறகை விரிப்பதற்கு ஆசைப்படுவதில் தப்பு கிடையாது. அதுக்கு வேலை பார்க்கணும். அண்ணா திமுகவேங்க அந்தமான்ல கிளை இருந்துச்சுங்க ஒரு காலத்துல. அந்தமானோட எம்ஜிஆர் மன்றத்தை திறந்து வச்சது யார் தெரியுமா? லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுக முதலமைச்சர் கிடையாதுல்ல. பாண்டிச்சேரியில முதலமைச்சர் காரைக்கால். அவர்ல அண்ணா திமுகவின் முதல் சிஎம். அப்ப வந்து அண்ணா திமுக கர்நாடகத்துல 2 எம்எல்ஏ வச்சிருந்தது. மும்பைல கவுன்சிலர் இருந்தாங்க. ஆல் இண்டியா பார்ட்டி தானே அது. ஆல் இண்டியா அதிமுக தானே அது. எங்க காலத்துல வெறும் அதிமுக. 76 கோயம்புத்தூர் பொதுக்குழு செயற்குழுக்கு பிறகு ஏஐஏடிஎம்கே. சிறைகளை விரிக்க ஆசைப்படுவதில் எப்பவும் தப்பு கிடையாது. ஆனா பல நிதர்சனங்கள் அதுல இருக்கு. நிதர்சனம் என்னன்னா அந்தந்த மாநிலத்துல வெற்றி பெறணும். சொந்த மாநிலத்துல நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அப்படின்னா பிற மாநிலத்திலையும் நம்ம ஜெயிக்க முடியாம போயிடும். அப்ப வந்து ஒற்றை சின்னம் தனி சின்னம் இது வந்து கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனா அது ஓகே தான், அந்த உரிமையும் கூட. ஆனால் இப்ப இருக்கிற இந்த யுத்தம் வந்து ஒரு மகா யுத்தங்க இது. அந்த மகா யுத்தத்துல நீங்க வெற்றி பெறணும்னா பல இடங்களை நீங்க அனுசரிச்சு போகணும். நீங்க சாதாரண ஆளோட மோதல பிஜேபி என்கிற போது நீங்க
இல்ல அப்ப விசிக வந்து உதயசூரியனை எடுத்துக்கிட்டா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா சார்? ஏன்னா அதுக்கு போன தடவையான உதாரணத்தை வச்சு தான் நான் சொல்றேன். இப்போ விழுப்புரத்துல யார் நிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது, ரவிக்குமாரே நிக்க போறதா வச்சுக்குவோம். அப்படின்னா போன தடவை ஒரு உதயசூரியன் தான் நின்னாரு. உதயசூரியன் நிற்கும் போது எத்தனை அட்வான்டேஜ் இருக்கு? முதல்ல தெரிஞ்ச சின்னம், இனிமேல் போய் சின்னத்தை நம்ம வந்து வேலை பார்க்க வேண்டியது இல்லை. அப்புறம் வந்து திமுக தொண்டர்களுக்கு ஒரு கனெக்ட் ஆல்வேஸ் இருக்கும். உதயசூரியனுக்காக வேலை பார்க்கறது அவங்களுக்கு ஈஸி. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அவங்க திமுக எம்பியாக கருதப்படுவார்கள்ங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்றாலும் கூட விசிகாங்கிற கட்சி இப்ப 5 வருஷமா அது அந்த விசிக எம்பியா தானே அவர் செயல்பட்டு இருக்காரு. கருதப்படுவது வேறு, செயல்படுவது வேறு இல்லையா? அப்ப வெற்றி வாய்ப்பு என்பதுதான் இதுல முக்கியம். வெற்றி வாய்ப்பு என்பது முக்கியங்கும் போது எதிரணி வேலை பார்க்கும். எதிரணி எப்படி வேலை பார்க்கும்? எங்க வந்து நமக்கு வந்து பலவீனம் இருக்கும் அங்கதானே அவங்க வந்து அடிக்கணும்னு பார்ப்பாங்க. தேர்தல்னாலே அப்படிதானே, பலவீனமான பாயிண்ட அடிச்செறிகிறது தானங்க தேர்தல். அப்போ அந்த பலவீனங்கள்ல ஒண்ணு வந்து சிம்பிளா மாறிடக்கூடாதுல்ல. ஓகே. இப்ப மதிமுகவே தனி சின்னம் அப்படின்னு கேட்கறது எனக்கு என்னமோ அதுல வந்து ஒரு அர்த்தமே இருக்க மாதிரி தெரியல. காரணம் என்ன, மதிமுகவுக்கு என்ன பெரிய ஓட்டு வங்கி இருக்கு? வைகோங்கிற ஒரு பேர் தெரிந்த தலைவர், அவரும் எப்போ ரொம்ப பழைய காலத்துல அவருக்கான ஒரு புகழ் இருந்துச்சுங்க. இப்ப காலப்போக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் அட்வான்டேஜ்ல ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது அவ்வளவு சிரமமான காரியமா சார்? அது ஒரு 10 நாள் ஒர்க் பண்ண அதை சேர்த்த முடியாது. இப்ப டிடிவி வந்து சின்னத்தை மாத்தி கொடுத்த போதும் கூட அவரால் அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போக முடிஞ்சு சார். டிடிவி பரிசு பெட்டி சின்னத்துல சிரமப்பட்டு தான் நான் கண்ணால பாத்திருக்கேன். 2019 அதிமுக சார்பான எல்லா யுத்தங்களும் வந்து அவரு சட்ட போராட்டங்களும் வெற்றியில் முடியாதப்ப உச்சநீதிமன்ற கடைசியில கொடுத்த ரிலீஃப் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு சின்னம் வேணும், அது முக்கியம் தான் சொல்லி பரிசு பெட்டி சின்னத்தை கொடுத்து, ஆனா எல்லாரும் சுயேட்சைகள்னு சொன்னாங்க. பரிசு பெட்டி சின்னம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த பெட்டியில வெவ்வேறு இடத்துல இருக்கும். அங்கே வந்து அது வீக் ஆயிரும். அப்ப சில தொகுதிகளில் நல்ல நியாயமாக வாங்க வேண்டிய வாக்குகள் கூட வரல. தங்கத்தமிழ் செல்வன் எப்படி வந்து தேனியில வாக்குகளை இழந்தாருங்கிறதெல்லாம் கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். அவரு இன்னைக்கு திமுக தானே இருக்காரு. ரொம்ப சிரமங்க. எப்போ வந்து அவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சதுன்னா அந்த குக்கருங்கிற ஒற்றை சின்னத்துக்குள்ள போகும்போதுதான். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் எதுல இருந்து வருதுன்னா, குக்கருங்கிற தனி சின்னத்தை அவர் ஆர்கே நகர்ல கொண்டு போய் சேர்த்தாரு. ஆனா ஆர்கே நகர் அர்பன் கான்ஸ்டிடுவன்சி, அதனாலதான் நான் ஆரம்பத்திலே அதை நான் சொன்னேன். கோயம்புத்தூர்ங்கிற ஒரு அர்பன் எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்குள்ள டார்ச் லைட்டை கொண்டு போய் சேர்க்கிறதும், ஆர்கே நகர்ங்கிற ஒரு அர்பன் சென்னை கான்ஸ்டிடுவன்சிக்குள்ள ஒரு குக்கரை கொண்டு போய் சேர்க்கிறதும் கொஞ்சம் ஈஸி. நீங்க சொல்ற டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செல்போன் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல வந்து சின்னமே இருக்கக்கூடாது, அது வந்து வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட்னு நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன். அதாவது சின்னத்துக்காக நடக்கிற கட்சி பிளவுகளின் போது சின்னத்துக்காக நடக்கிற அந்த யுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது தேர்தல் கமிஷனோட எனர்ஜியவே சாப்பிடும். அதுக்கு திருப்பி கோர்ட்ல அப்பீல் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலா வந்து அகரவரிசைப்படி எண் கொடுத்துடலாம். 10 நம்பர் மொபைல ஞாபகம் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ ஒரு எம்எல்ஏ தொகுதியில எம்பி தொகுதியில வந்து எண் கொடுத்தா போதாதா? 1 2 3 4 5 அவ்வளவுதானே. 10 கேண்டிடேட் இருந்தா 9ஆம் நம்பர் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க, 7ஆம் நம்பர் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க, அதானே இதா இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் சொசைட்டில சாத்தியம்தான். இப்போ இந்த குறிப்பிட்ட தேர்தல் வந்துங்க பிற தேர்தல் மாதிரி இல்ல. இந்த தேர்தல் நீங்க வெற்றி பெறலைன்னா நீங்களே அந்த fill in the blanks போட்டுங்க, என்ன ஆகும்? இல்ல அந்த fill in the blanks தான் 2024 எலெக்ஷனே அப்படின்றத தான். மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் 2024 வந்து மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். 52 இருந்து இன்று வரைக்கும் இந்தியா சந்தித்திராத தேர்தல். இதுல வந்து இந்திய தேசம் எடுக்க போகிற முடிவு பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும். 2026 எம்பி எண்ணிக்கை கூட்டினா என்ன ஆகும்? இப்படி பல கேள்விகள் இதுல இருக்கு. எப்பாடுபட்டாவது வந்து மீண்டும் வந்து மோடி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்தியால அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்களோட ஓட்டை வந்து நீங்க கார்னர் பண்றதுக்கும் அந்த ஓட்டை வந்து ஒருமுனைப்படுத்துறதுக்கும் முயற்சி எடுக்கணும். வெறும் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இப்படித்தான் நடந்துக்குவேன், எனக்கு என் கட்சி நலன் தான் முக்கியம் நீங்க நினைக்க கூடாதுல. நீங்க தேச நலன் முக்கியம், அதனால பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது நீங்க சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் கட்சி நலன் முக்கியமா? இந்த கேள்விக்கு இடம் வேணும்ல. ரைட் சார். இதுல நீங்க ஒருமுனைப்படுத்துதல் அப்படின்றதுல வந்து இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஒருமுனைப்படுத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே அதிமுக தனியா நிக்குதுன்னு திரும்ப அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்.
இப்ப அதிமுக கூட்டணியும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, பாஜகவும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. 2 பேருமே கூட்டணியில பெரிய இழுபறி இருக்கிறது. பாமகவோட ஃபைனலைஸ் பண்ண முடியல, தேமுதிகவோட ஃபைனலைஸ் பண்ண முடியல. பாமக யாரோட போறாங்க அப்படின்றதையும் இன்னும் முடிவா அறிவிக்கல. ஜி.கே. வாசன் வந்து அவரோட சேர்த்த 7 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு தொகுதி பங்கீட்டுக்கு பாஜகவோட. இந்த 2 கூட்டணிகள், அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இதை எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட்டணி வந்து நம்ம அதை பற்றி பெரிதா கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. காரணம் என்னன்னா, ஓரளவுக்கு நம்ம அதுல யூகிச்சுக்கலாம். பாமக மட்டும்தான் முடிவு தெரிவிக்கல. அது 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 ஒண்ணுதான் பாயிண்ட். ஆனா அல்டிமேட்டா அது வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வருங்கிறது தான் என்னோட கணக்கு. என்ன காரணம்னா, அதிமுக ஓட்டு இல்லாம பாமக எத்தனை தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அவங்க ஓன் கான்ஸ்டிடுவன்சில தர்மபுரியிலயோ, சேலத்திலயோ, இல்லைன்னா கிருஷ்ணகிரிலயோ அதிமுக ஓட்டு தானே அதுல முக்கியம். பிஜேபிக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்காங்க? பிஜேபிக்கு பாமக ஓட்டு வங்கி இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நார்வேல பாமக ஓட்டு வங்கி இருக்கா? திருநெல்வேலியில இருக்கா? சிவகங்கையில இருக்கா? ராமநாதபுரத்துல இருக்கா? அங்கே 1989 பிறகுங்க கட்சி வந்து பாமகங்கிற கட்சி வந்து தென்பகுதியில வளர்ச்சியே கிடையாது. அப்படிங்கும்போது பிஜேபிக்கு வந்து பாமகவை தன்னுள் இழுப்பதன் மூலமாக அந்த கூட்டணிக்கு ஒரு கிரெடிபிலிட்டி தான் கிடைக்கும், வின்னபிலிட்டி கிடைக்காது. உங்களுக்கு கிரெடிபிலிட்டி வேணுமா, வின்னபிலிட்டி வேணுமா? அது போக 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 2026 தேர்தல்ல நீங்க அடுத்த கட்டம் போகணும்ல. அப்போ வந்து பாமக வந்து அடுத்த கட்டம் போகணும்னா அது ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணுங்கிறது அது அவங்களோட நோக்கம்னு சொல்லிட்டாங்க. பிஜேபியும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நினைக்குது. சரி, பிஜேபிக்கு இங்க ஸ்பேஸ் இல்லைங்க. என்னன்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க உரிமை. ஆனா அதுக்கு மத்த கட்சி துணை போகக்கூடாது, போகாது. பிஜேபியை தோல்ல தூக்கிட்டு போய் அவங்கள வந்து பலம் பறிக்க விட்டுட்டு நம்ம சும்மா உட்காந்துருப்போமா? ஓகே, அதிமுகவால ஏன் சார் இந்த கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ண முடியல? அதிமுக ஏன் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாம இருக்காங்க? ஃபைனலைஸ் ஆனாதாங்க அதிமுக கூட்டணி ஃபைனலைஸ் ஆகும். நீங்க வேணா பாருங்க, 2 நாள்ல அது கடகடன்னு ஃபைனலைஸ் ஆயிடும். ஓகே, திமுக ஒரு மேஜரான கூட்டணி இல்லையா, அது ஃபைனலைஸ் ஆகணும். அதாவது விசிகா வராதா, இல்ல வந்து காங்கிரஸ் வராதா, இப்படிங்கிற எண்ணம் இருக்கத்தானே செய்யும். திமுக கூட்டணி உடைஞ்சா நமக்கு ஸ்பேஸ் வேணும்ல. அதிமுக கூட்டணியில விசிகா வந்து அதுக்கு ஒரு 2 சீட்டோ 4 சீட்டோ கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் வேணும். சோ அந்த முடிவு அவங்க எப்போதும் தாமதமா தான் எடுப்பாங்க. சரிதான். ஜெயலலிதா வந்து காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் எம்டி சாரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா சார்? கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா காலத்திய அதிமுகவுக்கும் இப்போதுக்கும் வித்தியாசமே அதுதான். ஜெயலலிதா காலத்துல அவங்க பாப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, அதுக்கு பிறகு டக்குனா அவங்களே வந்து அவங்க தொகுதி இதுதான் அப்படின்னு வேட்பாளர் அறிவிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவாங்க. எத்தனை தடவை அப்படி நடந்திருக்கு? ஆமா, சிங்கிள் ஸ்ட்ரெச்ல அறிவிப்பாங்க, பகுதி பகுதியா இல்லாம சிங்கிள் ஸ்ட்ரெச்ல போடுவாங்க, அறிவிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் வந்து இவங்கதான் வந்து திருப்பி போய் பழையபடி அதே பழைய நம்பருக்கு ஒத்துட்டு வருவாங்க. ஓகே, ஆனா இங்கதான் திரும்பவும் செல்வப்பிரந்தையும் தொடர்ந்து மறுக்கிறாங்களே சார், வர வாய்ப்பே இல்லன்னு கேட்ட இழுத்து மூடுறாங்க. ஆனாலும் சீட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் அரசியல்ல எல்லாமே சாத்தியம் தாங்க, கடைசி நேரம் வரைக்கும் எல்லாமே சாத்தியம். சரிங்க சார், இது எலெக்ஷன் டேட்டு இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துல எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி ரிவீல் ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38